ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் கிவி இஎஸ் பெல்லி இந்த ஐஎம் இயர்ஃபோன்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த ஐஎம்மோட ப்ரைஸ் வந்து 3000 ரூபாங்க. பட் 3000 ரூபாய்க்கு இது உண்மையிலே ஒர்த்தா, இதோட சவுண்டிங் எப்படி இருக்குது, இதை பற்றி எல்லாமே டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதுதான் வந்து இயர்ஃபோன்ஸ்ங்க. கிவி இஎஸ் பெல்லி ஐஎம் ஷெல் ஃபேஸ் பிளேட்ல மெட்டல் கொடுத்துருக்காங்க. பின்பக்கம் கேவிட்டி எல்லாமே வந்து ரெசின் மெட்டீரியல் தான், டிரான்ஸ்பரண்டா இருக்கு. உள்ள இருக்கிற டிரைவர்ஸ் அதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. இயர் டிப்ஸ் வந்து கொஞ்சம் மாத்திக்கோங்க. எனக்கு வந்து இது கொஞ்சம் லூஸான ஃபிட்டிங்கா வந்து இருந்தது. உங்களோட காதோட சைஸ் பொறுத்து தான், பட் இயர் டிப்ஸ் வந்து பெஸ்டா பார்த்துக்கோங்க. கேபிளோட குவாலிட்டி ரொம்ப நல்லா வந்து பண்ணிருக்காங்க. ஆக்சிஜன் ஃப்ரீ சில்வர் பிளேட்டட் டைப் கேபிள் தான். அண்ட் இந்த கேபிள்ல ஒரு டெடிகேட்டட் மைக்ரோஃபோன் சப்போர்ட்டும் வந்து இருக்கு. ஸோ இது வந்து 3.5 mm வேரியன்ட் தான். ஹெட்ஃபோன்ஸ் வந்து DDI5 டேக்கோட யூஸ் பண்ணேன். அண்ட் மியூசிக் வைஸ் நான் வந்து ஹிபி மியூசிக் பிளேயர்ல யூஸ் பண்ணேன். ஏன்னா அதுல தான் வந்து பிட் பர்ஃபெக்ட் மோட்ல வந்து கேட்க முடியும். இப்போ இதோட ஆடியோ குவாலிட்டி வைஸ் பாத்தீங்கன்னா, நீங்க USB ஹார்ட்வேர் அந்த பிட் பர்ஃபெக்ட் மோட்ல யூஸ் பண்றீங்க அப்படின்னும் போது நான் ஒரு 10-12 அந்த மாதிரி பாயிண்ட் வால்யூம் வச்சு தான் கேட்டேன். இந்த ஐஎம் பொறுத்த வரைக்கும் நீங்க வால்யூம் முடிஞ்ச அளவுக்கு கம்மியா வச்சு கேளுங்க. அப்பதான் பெஸ்டான ஒரு சவுண்ட் குவாலிட்டி வந்து இருக்கும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இதுல இவங்களே வந்து ப்ராடக்ட்ல வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க 3 kHz அந்த ஏரியால வந்து கொஞ்சம் பீக் பண்ணிருக்கோம், நாங்க அதை கொஞ்சம் பூஸ்ட் பண்ணிருக்கோம்னு சொல்றாங்க. ஆக்சுவலி அது வந்து வோக்கல்ஸோட கிளாரிட்டிக்கு வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். நீங்க கம்மியான வால்யூம் வைக்கும் போதே வோக்கல்ஸ் கிளாரிட்டியா வந்து கேட்கும். பட் ஆனால் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த வோக்கல்ஸ் வந்து ஒரே ஷவுட்டியா இருக்கிற மாதிரி, ரொம்ப கத்துற மாதிரி ஆயிடும். அண்ட் வோக்கல்ஸ் தான் வந்து டாமினேட்டிங்கா இருக்கிற மாதிரி தெரியும். அதனால என்னன்னா உங்களுக்கு லோவர் ஏரியாஸ், ரொம்ப சப்பேஸ் மாதிரி அந்த மாதிரி ஏரியாஸா இருக்கட்டும், அதே மாதிரி ரொம்ப ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரபிள் ஏரியாஸ்ல இந்த ஆரினஸ் அண்ட் ட்ரபிள் எக்ஸ்டென்ஷன் அந்த மாதிரி ஏரியாஸ், இது ரெண்டுமே வந்து நம்மளால சரியா வந்து லிசன் பண்ண முடியாது. ஒரு டீட்டெயில்டான ஒரு லிசனிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மிஸ் ஆகும். ஸோ அதனால வால்யூம் முடிஞ்ச அளவுக்கு கம்மியா வச்சு கேட்டீங்க இந்த ஐஎம்லனா நல்ல பேலன்ஸ்டான சவுண்டிங் இருக்கும். பேஸ் ஏரியால இருக்கிற சவுண்ட்ஸும் சப் பேஸ் அந்த மாதிரி சவுண்ட்ஸும் எல்லாமே கேட்கும். ஆனால் ஒரு மைல்டான ஒரு சவுண்ட்ல தான் கேட்கும். ரொம்ப பேஸ் பவர்டா வந்து இருக்காது. பட் பீட்ஸோட எஃபெக்ட்லாம் நல்லா தான் வந்து இருக்குங்க. பஞ்சியான பீட்ஸ் வந்து இருக்கு. ஸோ பேஸ் சென்ட்ரிக் சாங்லாம் கேட்குறீங்கன்னா அதுக்கு கரெக்டான பஞ்சியான பீட்ஸ் இருக்கு. ரொம்ப வார்மான பீட்ஸும் கிடையாது, ரொம்ப வார்ம் சென்ட்ரிக் ஐஎம்னு வந்து சொல்ல முடியாது, பேஸ் சென்ட்ரிக் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. அண்ட் அதே மாதிரி வால்யூம் கம்மியாக வச்சு கேட்குறீங்கன்னா ட்ரபிள் ஏரியாஸ்ல வந்து அந்த ஆரினஸ் குட்டி குட்டி சவுண்ட்ஸ் மேலே டாப்ல வருது, அது எல்லாமே நீங்கள் நல்லா உணர முடியும். பட் எல்லாமே மைல்டாக தான் கேட்கும். அண்ட் சவுண்ட் ஸ்டேஜும் வந்து நல்லா வைடான ஒரு சவுண்ட் ஸ்டேஜ் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கும் வால்யூம் கம்மியாக வச்சு கேட்கும் போது. வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா ஷவுட்டி ஆகிடும் வோக்கல்ஸ். ஸோ அதனால சவுண்ட் ஸ்டேஜும் வந்து அஃபெக்ட் ஆகும். மொத்தத்தில் இந்த இயர்ஃபோன்ஸ் பொறுத்த வரைக்கும் வால்யூம் கம்மியாக வச்சிங்கன்னா நல்ல பேலன்ஸ்டான சவுண்டிங் வந்து கிடைக்கும். மற்றபடி இது வந்து ஒரு பேஸ் சென்ட்ரிக்காவோ இல்லை ஒரு பிரைட் சவுண்டிங்காவோ அப்படி இதை கேட்டகரைஸ் பண்ண முடியாது. கொஞ்சம் வால்யூம் வச்சா பிரைட்டாக இருக்கிற மாதிரி தெரியும், பட் அது வந்து சில விஷயத்தை அஃபெக்ட் பண்ணும். அண்ட் மெயினாக இது ட்ரபிள் எக்ஸ்டென்ஷன் அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணும் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா. ஸோ அதனால அது கிளாசிக்கல் அக்கோஸ்டிக் கேட்கறதுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்காத மாதிரி தோணும் நீங்கள் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா. அதனால தான் சொல்கிறேன், வால்யூம் கம்மியாக வச்சு கேட்டிங்கன்னா நல்ல பேலன்ஸ்டான சவுண்டிங் வந்து கிடைக்கும். ஸோ மொத்தத்தில் அவ்வளோதான் இந்த கிவி இஎஸ் பெல்லி ஐஎம் இயர்ஃபோன்ஸ்க்கான ரிவ்யூ. ஸோ இந்த ஐஎம் இயர்ஃபோன்ஸ் 3000 rupees வருது. அண்ட் இந்த ப்ராடக்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.